أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம ததபுர் கிளாஸ் பார்த்து வர்றோம். அதுல நம்ம ஒரு வசனத்தை முழுமையா பார்த்து முடிச்சோம் தானே கடைசி லெசன்ல. இப்ப அத பத்திய ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு ரீகேப் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கேம் மாதிரி நம்ம விளையாட போறோம். எல்லாரும் ரெடியா? இப்ப இவ்வளவு நாள் நம்ம படிச்சதை பத்தி எப்படி எவ்வளவு நம்ம மைண்ட்ல நிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கேம் தான் இன்ஷா அல்லாஹ். சோ ஒரு குவிஸ் மாதிரி வினாடி வினா. ஓகே, கேள்விகள் வரப்போது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பதில் சொல்லணும். பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நானே ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்கேன். சோ ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நாம் எந்த சூறாவில் உள்ள வசனத்தை ஆய்வு செய்து வருகிறோம்? ஆப்ஷன் ஏ ஆல இம்ரான். நீங்க அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருங்க. நான் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன்ல, இதுல ஆப்ஷன் என்ன சொல்லுங்க? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. டி தானே? ஷூரா? நம்ம சூரா ஃபாத்திஹால பாத்துட்டு இருந்தோம் இல்லையா? இல்ல இல்ல. ஆய்வு செய்யறது ஆல இம்ரான். இப்ப நம்ம ஆல இம்ரான் தான் பாத்து வரோம். கரெக்டா? பாத்துறோமா? கரெக்டா? எஸ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆல இம்ரான் தான். அடுத்த क्वेश्चन, நாம் எந்த வசனத்தை பார்த்து வந்தோம்? ஆப்ஷன் சி. 190. 190? 193. ஓகே, 193. 193. ஓகே, வேற? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 190. 130 இல்ல, 130. 190. நல்லா யோசிச்சு பாருங்களேம்மா. பரவாயில்ல, போன்ல கூட எடுத்து பாருங்க எந்த வசனமா இருக்கும்னு. போன்ல எடுத்து பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லலாம். இல்ல, 190. 90 தான். 190 தானா? இல்ல 193? 90. சூரா ஆல இம்ரான் பார்த்து வர்றோம். அதுல 190வது வசனத்தை பார்த்து வர்றோமா, 93 பார்த்து வர்றோமான்னு பாத்துரலாமா? 90 தான். ஓகே ஓகே. 93மா? 190. சரியான பதில் 190. நம்ம சூரா ஆல இம்ரான்ல 190வது வசனத்தை பார்த்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இனிமே யாரும் மறக்க மாட்டீங்க, அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ். அடுத்த क्वेश्चन பாப்போம். வானம் என்ன நிலையில் உள்ளது? ஆப்ஷன் ஏ திடநிலை, ஆப்ஷன் பி திரவநிலை, ஆப்ஷன் சி அரை திடவநிலை, ஆப்ஷன் டி வாயுநிலை. வானம் ஆப்ஷன் டி தானா? எல்லாரும் ஒண்ணா சொல்றீங்களே. வேற டி? வேற யாருக்கும் வேற டிஃபரண்ட் ஒப்பீனியனே இல்ல, டி தான்.
அதே டி. ஓகே, ஆன்சர் லாக் பண்ணிடுவோமா? ஓகே, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வானம் வந்து வாயு நிலையில தான் இருக்குது. வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? ஆப்ஷன் ஏ கடல் நீரால நீல நிறமா இருக்கு. ஆப்ஷன் பி ரேலி சிதறால நீல நிறமா இருக்கு. இல்ல வானவில் நிறத்தால நீல நிறமா இருக்கு. இல்ல நீல நிறத்தால அது நீல நிறமா இருக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கரெக்டான்னு பாத்துருவோம். ஓகே, ரேலி சிதறல் தான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின், நீல நிறம் எப்படிப்பட்ட அலை நீளங்களை கொண்டது? நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. நீல நிறம் எப்படிப்பட்ட அலை நீளங்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ குறுகிய அலை நீளம். ஆப்ஷன் பி நீல அலை நீளம். ஆப்ஷன் சி நடுத்தர அலை நீளம். ஆப்ஷன் டி குறுகிய மற்றும் நீல அலை நீளங்களை கொண்டது. ஆப்ஷன் ஏ குறுகிய அலைநீளம். ஓகே, ஒரு சிஸ்டர் Option சி, ஒரு சிஸ்டர் ஏ. வேற நானும் குறுகிய அலைநீளம் ஏ. ஆப்ஷன் ஏ ஓகே, குறுகிய அலைநீளம். ஓகே. ஐயே, ஏதான் மோஸ்ட்லி எல்லாரும் சொல்ற மாதிரி இருக்குது. நீல நிறம் நல்லா யோசிச்சுக்கங்க. நம்ம பல நிறங்களை பார்த்திருக்கோம். நீல நிறம் என்ன மாதிரி அலை நீளங்களை கொண்டது? குறுகிய அலைநீளம். குறுகிய அலைநீளம் தான். குறுகிய அலை நீளம் தானா? ஏ கரெக்டான ஆன்சர். மாஷா அல்லாஹ். ஓகே, குறுகிய அலை நீளங்களை கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் நல்ல மெமரி பவர். அடுத்த கொஸ்டின், சூரியன் மறையும் நேரத்தில் ஏன் வானம் சிகப்பாக உள்ளது? ஆப்ஷன் ஏ குறுகிய அலை நீளத்தால். ஆப்ஷன் பி நீல அலை நீளத்தால். ஆப்ஷன் சி சூரியன் மறைவதால். ஆப்ஷன் டி சூரியன் சிவப்பாக இருப்பதால். சூரியன் மறைவதால். நீல அலைநீளத்தால். Option B நீல அலைநீளத்தால். சூரியன் மறைவதால் ஒரு சிஸ்டர் சொல்றீங்க. Option B நீல அலைநீளத்தால். ஒரு சிலர் டி, ஒரு சிலர் சி. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீல அலை நீளத்தால். சூரியன் மறையின நேரத்துல வானம் ஏன் சிகப்பா இருக்குன்னா நீல அலை நீளத்தால். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுப்பேன். திரும்ப வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்குது, எவ்வளவு உங்களுக்கு நினைப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கேக்குறது நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, வானத்தில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் உள்ளன? ஆப்ஷன்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 5 அடுக்கு. ஆப்ஷன் பி 7 அடுக்கு. ஆப்ஷன் சி 6 அடுக்கு. ஆப்ஷன் டி 8 அடுக்கு. ஆப்ஷன் பி 7 அடுக்கு. பாத்துடலாமா? வேற யாருக்கும் சி டி எல்லாம் இல்லையா? டெஃபினட்டா 6 இல்ல 8 இல்ல, அது நம்மளுக்கு ஷூரா தெரிஞ்சிருச்சு. ஓகே, பாத்துடலாமா ஆன்சரா? 7. ஓகே. ஆப்ஷன் ஏ 5. ஏன் 5ன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம படிச்சது 5 அடுக்கு தான். அந்த 5 அடுக்குல இன்னும் 2, அந்த 5 அடுக்குக்குள்ளதான் இன்னும் 2 லேயர் இருக்கதை நம்ம பார்த்தோம்ல. 7 அடுக்குன்னு நம்ம தனியா பார்க்கல. 5 அடுக்கு இருக்கு. அந்த 5 அடுக்குல மத்த இன்னும் 2 லேயர் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி பார்த்தோம். சோ அதனால இந்த இடத்துல 5 அடுக்குங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஓகே, நானே சொல்லிடுறேன். புற ஊதா கதிர்களில் இருந்து நம்மை எந்த வானத்தின் அடுக்கு பாதுகாக்கின்றது? ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஆப்ஷன் பி ட்ரோபோஸ்பியர். ஆப்ஷன் சி தெர்மோஸ்பியர். ஆப்ஷன் டி மீசோஸ்பியர். புற ஊதா கதிர்களில் இருந்து நம்மை எந்த வானத்தின் அடுக்கு பாதுகாக்கிறது? எல்லாருக்கும் தெரியும். நம்மள வந்து இப்ப இந்த இருக்க 4 பேரை விட்டுருங்க. எந்த புற ஊதா கதிர், எந்த லேயர் வந்து நம்மள பாதுகாக்குது புற ஊதா கதிர்ல இருந்து? ஓசோன் லேயர். ஓசோன் லேயர். மாஷா அல்லாஹ். அந்த ஓசோன் லேயர் இந்த ஆப்ஷன் 4ல 1ல இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது எந்த லேயர்ல ஓசோன் லேயர் இருக்குது? யாருக்கும் நினைப்பு இருக்கா? அம்மா நான் சொல்றேன்மா. எல்லாரும் யோசிக்கணும்ல. கடைசியா நீ சொல்லு. எனக்கு அந்த ஏ தாம மனசுல பயிஞ்சு இருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு நினைக்கிறீங்க. ஓகே,
சரி, யாருக்காச்சும் நினைப்பு இருக்கா ஸ்ட்ராட்டோஸ்பியர் எத்தனாவது அடுக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு? இப்ப 5 அடுக்கு பார்த்தோம் தானே? 5 அடுக்குல முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்குன்னு கொஞ்சம் கஷ்டம்தான். நினைப்பு இருந்தா சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. செகண்ட் லேயர்ல இருக்கிறத பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப செகண்ட் லேயரோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் லேயரோட பேர் வந்து ட்ராபோஸ்பியர். செகண்ட் லேயரோட பேர் வந்து பாத்துடலாமா ஆன்சரை? ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஆப்ஷன் ஏ. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ புற ஊதா கதிர்களை தாக்கக்கூடிய, நம்மள்ட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த லேயர் வந்து ஓசோன் லேயர், அது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற 2வது அடுக்குல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின், சூரியனின் ஒளி என்ன நிறம்? இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஆப்ஷன் ஏ மஞ்சள், ஆப்ஷன் பி வெண்மை, ஆப்ஷன் சி சிகப்பு, வெண்மை ஆப்ஷன் டி ஆரஞ்சு. வெண்மை வெண்மை. அல்ஹம்துலில்லாஹ். சோ அது எல்லாருக்கும் நினைப்பு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆப்ஷன் பி வெண்மை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின், நாம் எத்தனை வகை மேகங்களை பற்றி பார்த்தோம்? ஆப்ஷன் ஏ 9 வகை மேகங்களை பற்றி பார்த்தோம், ஆப்ஷன் பி 7 வகை மேகங்களை பற்றி பார்த்தோம், ஆப்ஷன் சி 10 வகை மேகங்களை பற்றி பார்த்தோம், ஆப்ஷன் டி 5 வகை மேகங்களை பற்றி பார்த்தோம். சி 10. ஏ வேற வேற ஆன்சர் சி சி சொல்லிருக்காங்க. வேற மும்தாஜ் 5 சொல்லுச்சு. இல்ல சி 10. நீங்க பாட்டு தப்பா சொல்லாதீங்க மாமி. ஓகே, இப்ப இதுல எதுன்னு பாப்போமா? 5 7 9 10 மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எல்லாரும் கரெக்டா பதில் சொன்னீங்க, அல்ஹம்துலில்லாஹ். 10 வகை மேகங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த கொஸ்டின், மேகங்கள் வளிமண்டலத்தின் எந்த பகுதியில் காணப்படும்? கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. மேகங்கள் வளிமண்டலத்தின் எந்த பகுதியில் காணப்படும்? ஆப்ஷன் ஏ தாழ்வான பகுதியில் மட்டும், ஆப்ஷன் பி நடுத்தர பகுதியில் மட்டும், ஆப்ஷன் சி உயர்ந்த பகுதியில் மட்டும், ஆப்ஷன் டி அனைத்து பகுதியிலும். யோசிச்சு யோசிச்சு சொல்லுங்க. மேகங்கள் வளிமண்டலத்தில் எந்த பகுதியில் காணப்படும்? அனைத்து பகுதி அனைத்து பகுதி. ஓகே, பி நடுத்தரம். ஓகே, நடுத்தர பகுதி. வேற? நடுத்தர பகுதி. ஓகே, வேற யாரோ? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி, இது ரெண்டுல எது சரி? பகுதி பி தாமா, பி. நடுத்தர பகுதி சிலர் சொல்றது, நடுத்தர சிலர் பகுதி. உயர் ப- எங்க சாராக்கா காணா, அமைதி ஆயிட்டாங்களா? ஆன்சர் பாத்துடலாமா? ரெடியா? அதை விட்டு கொடுக்குறா. பாப்போமா. ஓகே, ஆப்ஷன் டி அனைத்து பகுதியிலும். சோ மேகங்கள் எல்லா பகுதியிலுமே இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாப்போம். பார்க்க குவியலை போல இருக்கும் மேகத்தை என்ன என்று கூறுவோம்? ஆப்ஷன் ஏ நிம்போஸ், ஆப்ஷன் பி குமுலஸ், ஆப்ஷன் சி ஆல்டோஸ், ஆப்ஷன் டி ஸ்ட்ராட்டஸ். குமுலஸ். கடகடன் சொல்றீங்க, நான் கூட யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லலாம், வாயை திறக்கல, அதுக்குள்ள சொல்லி முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் மனசுல பயந்து இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சோ பார்க்க குவியல போல இருக்கிற மேகம் குமுலஸ்னு எல்லாரும் ஒரே ஒருமித்த ஆன்சரா இருக்குது. பாத்துருவோமா ஆன்சரை? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மனசுல ஞாபகம் நிக்கிறதுகளை கடகடன்னு சொல்றோம்ல. ஓகே, இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பாப்போமா? என்ன விஷயத்த பார்க்க போறோம்டா, இது வரைக்கும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தொழுக, நோன்பு, ஜகாத்து இப்படின்னு சொல்லி அமலு இபாதத்தா பாத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்பதான் முதல் முறையா குர்ஆனோட அல்லாஹ்வுடைய படைப்போட சேர்ந்து அல்லாஹ்வுடைய படைப்புக்கு இத்தனை பேரும், அதாவது அரபு அல்லாம மத்ததுலயும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கையில, அதுல இவ்வளவு போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோட சொல்லையில, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு சொன்ன அந்த வசனம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது சூரா பக்கரால. ஓகேடா, அடுத்து போ. அடுத்த கொஸ்டின், மலை மேகம் எது? ஆப்ஷன் ஏ நிம்போஸ், ஆப்ஷன் பி குமுலஸ், ஆப்ஷன் சி ஆல்டோஸ், ஆப்ஷன் டி ஸ்ட்ராட்டஸ். மலை மேகம் எது? ஆப்ஷன் சின்னு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, ஆப்ஷன் ஏ ஒருத்தவங்க சொல்றாங்க. வேற? மலை மேகம் எது?
குமுலஸ். குமுலஸ் மலை. ஓகே. சோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. 3 பதில் வந்திருக்குது. வேற ஏன் டிஏ ஒருத்தருமே சொல்லவே இல்ல? டி பிடிக்கல எங்களுக்கு, அதனால நாங்க சொல்லல. ஓகே, என்னை பாத்துடலாமா ஆன்சர? மலை மேகம் எது? ஓகே, ஆப்ஷன் ஏ நிம்போஸ். நிம்போஸ் மேகம் தான் வந்து மலைய நம்மளுக்கு கொண்டு வர்றது. அது பேரு வந்து நிம்போஸ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இனிமே வந்து உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும். ஓகே, இப்ப அடுத்த क्वेश्चन. பார்க்க முடி போன்ற மேகம் எது? ஆப்ஷன் ஏ நிம்போஸ், ஆப்ஷன் பி குமுலஸ், ஆப்ஷன் சி சிரஸ், ஆப்ஷன் டி ஸ்ட்ராட்டஸ். இதுக்கு மும்தாஜ் சொல்லக்கூடாது. சிரஸ் தானா? அது மட்டும் தான் இதுல மாத்திருக்கேன், அதனால எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களோ? சி சிரஸ். ஓகே, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சோ முடி போன்ற மேகம் வந்து சிரஸ். மாஷா அல்லாஹ், எல்லாரும் நினைப்பு வச்சிருக்கீங்க. அடுத்த क्वेश्चन. ஸ்ட்ராட்டஸ் மேகம் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ முடி போன்றது, ஆப்ஷன் பி அடர்த்தியானது, ஆப்ஷன் சி மலை மேகம், ஆப்ஷன் டி போர்வை போன்றது. யோசிச்சு சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஸ் மேகம் என்றால் என்ன? வேற எதுவும் ஒபினியன்? டி தானா? என்னடா போனதுல டி சொல்லவே மாட்டேங்க. அடர்த்தியானது. அடர்த்தியானதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஓகே, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் டியா? டி 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 தான். ஓகே, ஆப்ஷன் டி போர்வை போன்றது. ஸ்ட்ராட்டஸ்ங்கிறது ஒரு லேயர் மாதிரி போர்வை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆமா ஆமா, அந்த பிளாங்கெட்ட நான் தமிழ் அர்த்தம் பண்ணிட்டேன், போர்வைன்னு. ஓகே, மாஷா அல்லாஹ். இப்ப அடுத்த क्वेश्चन. ஓகேவா இருக்கா? போரிங்கா இருக்கா? தூங்கி விழுறவங்க எல்லாம் முழிக்க வச்சுட்டீங்களா? எப்படி முடிக்க வச்ச மட்டும் இல்லம்மா, எல்லாத்தையும் ஒருக்கா ரிவர்சிங் பார்த்த மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மூளைக்கு வேலை அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா பக்கமும் இந்த நம்ம வந்து ததப்புர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு மூளையோட படம் பார்த்தோம் பாத்தீங்களா? அதுல எல்லா பக்கமும் லைட் தெரியும். அது மாதிரி இப்ப நம்மளுக்கு எல்லா பக்கமும் மூளையில லைட் தெரியுது. பயங்கரமா ஒர்க் பண்ணுது. ஓகே, ஹைர். அடுத்த क्वेश्चन. முடி போன்ற மேகத்தை நடு வளிமண்டலத்தில் பார்த்தால் என்ன என்று அழைப்போம்? நல்லா கேட்டுக்கோங்க. முடி போன்ற மேகத்தை நடு வளிமண்டலத்தில் பார்த்தால் என்ன என்று அழைப்போம்? ஆப்ஷன் ஏ ஜீரோ குமுலஸ், ஆப்ஷன் பி ஆல்டோ குமுலஸ், ஆப்ஷன் சி ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆப்ஷன் டி ஜீரோ ஸ்ட்ராட்டஸ். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டியா டியா சியா? எனக்கு 3 ஆன்சர் கிடைச்சிச்சு இந்த தடவை. மாஷா அல்லாஹ், இந்த क्वेश्चनக்கு மட்டும் எந்த ஒரு ஆன்சர் விடல. ஏ பி சி டி 4 சொல்லியாச்சு. ஏதோ ஒண்ணு சரியா இருக்கும். எனக்கு ஏ தான் மனசுல பதிஞ்சிருக்கு. சிரோ குமுலஸ் ஏ. ஆல்டோ குமுலஸ். ஆல்டோ சொல்லுவோம், நடுவுனாவே ஆல்டோ. ஓகே, முடியும்னா சிரசு. ஆமா கரெக்ட். ஆன்சர் பாத்துடலாமா? ரெடி எல்லாரும்? கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குல்ல என்ன ஆன்சர்னு? ஆமா ஆமா. சரி பாத்துருவோம். நான் ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம். கொஞ்சம் லைட் கம்மியா போயிடுச்சு. ஆக்சுவலி 4மே இல்ல. ஏன் சொல்லுங்க? ஏன்னா சிரஸ் மேகத்தை நீங்க உயர் வளிமண்டலத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், நடு வளிமண்டலத்துல பார்க்கவே முடியாதே. அப்ப இந்த 4மே தப்பான ஆன்சர் தான். நீங்க அதை போட்டீங்கன்னா அது சொல்லிருப்போம். நீங்க போடாததுனால நம்மளுக்கு தெரியல. ஆமா ஆமா. சோ சிரஸ்ங்கிற மேகம் நடு வளிமண்டலத்தில் இருக்காது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த क्वेश्चन. பூமி சூரியனிலிருந்து எத்தனையாவது கிரகம்? இப்ப வானத்தை முடிச்சுட்டு பூமிக்கு வந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். பூமி சூரியனிலிருந்து எத்தனையாவது கிரகம்? ஆப்ஷன் ஏ 3வது கிரகம், ஆப்ஷன் பி 5வது கிரகம், ஆப்ஷன் சி 6வது கிரகம், ஆப்ஷன் டி 4வது கிரகம்.
ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ மூணா- ஆப்ஷன் ஏ மூணாவது ஏதானா ஏ. மூன்றா இல்லையா? ஏதா மூணாவது பி சி டி ல விட்டுலாம இந்த தடவை யாரும் யூஸ் பண்ணல. டி ஒருத்தர் 4 எனக்கு நினைப்பு இருக்கு. ஓகே, சூரியன் வந்து பூமியில இருந்து 3வது கிரகம். ஒரு பூமி அளவுக்கு சிஸ்டர் இப்ப எல்லாரும் ஏன் 3ன்னு சொல்றாங்களே, எதனால 3ன்னு கொஸ்டின் வச்சீங்கன்னு வச்சீங்களேன், அப்ப இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சுக்கோங்க எல்லாம் மண்டைய போட்டு. இது ரொம்ப ஈஸியா ஏ சி பின்னு சொல்லிடுறாங்களே. ஆமாமா, நான் உங்களுக்கு அப்படி கேட்டு ஈஸியா பாருங்க. ஆக்கணும்னு தான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். இன்ஷால்லா உங்களுக்கு இது பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆக்குவோம். இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா செய்யறோம், அதனால ரொம்ப எல்லாரும் பயந்து ஓடிடக்கூடாது. அதனால உங்களுக்கு நானே ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின். பூமியில் நீர்நிலையின் அளவு என்ன? ஆப்ஷன் ஏ 69.8%, ஆப்ஷன் பி 71.9%, ஆப்ஷன் சி 70.8%, ஆப்ஷன் டி 59.2%. ஆப்ஷன் டி சொல்ல தேவையில்லையா? ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் பி நினைக்கிறேன். ஆப்ஷன் பியா? பியா சியா? பூமியில் நீர்நிலையின் அளவு என்ன? எவ்வளவு தண்ணி நம்மள்ட்ட பூமியில இருக்கு? சி. ஓகே இந்த தடவை சமமா இருக்கு சியும் பியும். ஓகே, பாத்துருவோமா? 70 சொன்ன மாதிரி தான் ஞாபகம். சி. ஓகே, பாத்துருவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த கொஸ்டின். பூமியில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் உள்ளன? இது பூமியை பத்தி, வானத்தை பத்தி இல்ல. பூமியில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 7. 4 ஓகே, வேற 5, 6, 7 இல்லையா? டியும் ஒரு சொல்லிருக்காங்க. ஓகே, பாத்துடலாமா கரெக்டான ஆன்சர்? 4 பூமியில் மொத்தம் 4 அடுக்குகள் உள்ளன. இன்ஷால்லா இது நம்ம திரும்ப ஒருக்கா நம்ம லாஸ்ட் செஷன் தானே பார்த்தோம் பூமியை பத்தி. சோ அதனால இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு நினப்பு இருக்குங்கிறது தான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து மத்த வானத்தை பத்தியும் மேகத்தை பத்தியும் நிறைய திரும்ப திரும்ப பார்த்தோம். பூமியை பத்தி அவ்வளவு நம்ம பார்க்கல. லாஸ்ட் செஷன் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படி நிப்பாட்டினால பெருசா நம்மளுக்கு நினப்பு இருக்கிறது கஷ்டம்தான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின். பூமியின் உள்மைய பகுதி திரவ நிலையில் உள்ளது, சரியா தவறா? யோசிச்சு பதில் சொல்லுங்க. பூமியின் உள்மைய பகுதி திரவ நிலையில் உள்ளது, சரியா தவறா? ரெண்டே ஆன்சர் தான், ஏ ஆர் பி. சரி சரி என்று சொல்றோம். சரி. சரி, ஓகே, எல்லாருக்குமே இது டவுட்டே இல்ல. ஷுவரா திரவ நிலை தான்? சரி. சரி. ஷுவரா? ஆன்சர் பாத்துடலாமா? பார்க்கலாம். இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அம்மா சாட் பாக்ஸ்ல எதுவும் ஆன்சர்ஸ் டிஃபரெண்டா வந்திருக்கா? எல்லாருமே ஏதான் சொல்றாங்கம்மா. பூமியின் உள்மைய பகுதி திரவ நிலையில் உள்ளது. திரவ நிலைன்னா என்னது? லிக்விட் ஸ்டேட். பூமியின் உள்மைய பகுதி தண்ணி மாதிரி இருக்கா, திரவ நிலையில் இருக்கா அப்படின்னா ஆன்சர் தவறு. ஏன் தவறு? ஏன் தவறு அப்படின்னா உள்மைய பகுதி திடநிலையில தான் இருக்கும். ஓகேவா? ஆமா, இரும்பு நிக்கல் அதெல்லாம் மாஷா அல்லாஹ் கரெக்டா சொல்றீங்க. ஆனா அந்த உள்மைய பகுதி பிரஷர்னால அது திரவமா இருக்காது, திடமா மாறி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல. இப்ப வந்து உங்களுக்கு உள்மைய பகுதினா கண்டிப்பா திடம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்த கொஸ்டின். சூரியன் பூமியை சுற்றி வருகிறது, சரியா தவறா? தவறு. ஓகே, சூரியன் சுத்தல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சூரியன் பூமியை சுற்றி வருகிறது, சரியா தவறா? தவறுதானா? பாத்துடலாமா? சூரியன் பூமியை சுற்றி வருகிறது,
இல்லையா? பூமிதான் சூரியனை சுற்றி பூமிதான் சூரியனை சுத்துதுமா. சரி, இதுவும் தலைகீழ ஆயிட போகுது. போடுங்க ஆன்சரை. நீங்க தான் ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க தைரியமா பேசுறோம் அப்படிங்கிறீங்களா? இல்ல, முதல்ல எல்லாம் ஏ கொடுத்து என்னாச்சு? அது மாதிரி ஆயிடக்கூடாது. கரெக்ட், தவறு. சூரியன் வந்து பூமியே சுத்தி வரல, பூமி தான் எல்லாரும் சொன்ன மாதிரி. சோ சூரியன் அதே இடத்துலதான் இருக்கும், சூரியன் வேற எந்த கிரகத்தையும் சுத்தாது, பூமி தான் சூரியனை சுற்றி வருது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது, சரியா தவறா? யோசிச்சுக்கங்க நல்லா. அப்படியா? டக்குன்னு பதில் வருது, மாஷா அல்லாஹ். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுத்தி வருது. ரெண்டு வேளை பாக்குறப்ப ஏற்கனவே உள்ள ஆன்சர் இதெல்லாம் திரும்புது, அதனால ஈஸியா சொல்லிடுவோம். ரெண்டு வேளை பாக்குது பூமி, அப்படியா? ஓகே ஓகே, பாத்துருவோம் ஆன்சர. இத வச்சுதான் அதை சொல்லிட்டோமா தப்பா? சூரியன் சுத்துறது இல்லங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த கொஸ்டின். பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் தான் நமக்கு இரவு பகல் வருகிறது, சரியா தவறா? சரிதான். சரியா? சரிமா சரிமா அல்ஹம்துலில்லாஹ். ஆப்ஷன் ஏ தானா? ஓகே, பாத்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ், ஆப்ஷன் ஏ கரெக்ட். பூமி தன்னைத்தானே சுற்றுனாலதான் நம்மளுக்கு இரவு பகல் வருது. அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி ஈஸியா கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வின் பண்ணலாம். பூமியின் எந்த அடுக்கில் நாம் வாழ்கிறோம்? ஆப்ஷன் ஏ உள்மைய அடுக்கு, ஆப்ஷன் பி வெளிமைய அடுக்கு, ஆப்ஷன் சி மேலங்கி, ஆப்ஷன் டி மேலோடு. உங்களை இப்ப குழப்பிட்டேன். இதுல இந்த 4ல நம்ம எதுல வாழ்றோம்? டெஃபினட்டா உள்மைய பகுதி இல்லன்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. வெளிமைய அடுக்கையா? வெளிமைய அடுக்கா? பி. ஓகே, வேற மேலங்கியா மேலோடா? எதுல, எந்த பூமியில எந்த அடுக்குல நம்ம வாழ்றோம்? ஆப்ஷன் டின்னு சொல்றீங்க. ஓகே, மேலங்கின்னு சொன்னாம நினைப்பு இருக்கு. ஓகே, மேலங்கி. சோ பி சி டி இதுல எதுன்னு பாத்துருவோமா? பாப்போம். ஆப்ஷன் டி மேலோடு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இத பத்தி நான் உங்களுக்கு பூமியோட அந்த இதை வந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரிவிஷன் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் அது ஒரு தடவை தான் நம்ம படிச்சோம், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மைண்ட்ல நிக்கிறதுக்காக ஒரு தடவை ரிவிஷன் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். பூமி தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளவு நாட்கள் ஆகிறது? யோசிச்சு பதில் சொல்லுங்க. 365 நாள் ஆகிறது, 30 நாள் ஆகிறது, 1 நாள் ஆகிறது, 24 நாள் ஆகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளவு நாட்கள் ஆகிறது? எந்த ஆப்ஷனுமே இல்ல, ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றீங்க, மாஷா அல்லாஹ். ஒரு क्वेश्चन நீங்க அப்படி கேட்டுட்டீங்க, நான் இப்ப மாட்ட மாட்டேன் அப்படிடா. ஆப்ஷன் சி. ஓகே, ஏன் ஆப்ஷன் சி சொல்றீங்க? ஒரு நாள் பூமி தன்னைத்தானே சுற்றி வர எவ்வளவு நாட்கள் ஆகிறதுங்கிறது கொஸ்டின். 24 மணி நேரம் எடுக்கும் அப்படின்னா அப்ப 24 மணி நேரங்கிறது எத்தனை நாள்? ஒரு நாள். சோ அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின். பூமியின் அச்சு எவ்வளவு கோணத்தில் சாய்ந்துள்ளது? ஆப்ஷன் ஏ 30.5 கோணத்தில், ஆப்ஷன் பி 24.5 கோணத்தில், ஆப்ஷன் சி 26.5 கோணத்தில், ஆப்ஷன் டி 23.5. பூமி சாஞ்சிருக்குன்னு பார்த்தோம், அது எவ்வளவு சாஞ்சிருக்குது? ஆப்ஷன் டி. ஓகே, வேற? ஆப்ஷன் டி. அப்சரா காலா வந்துட்டாங்களா? பரவாயில்லையே, வாட்ச் பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். ஓகே ஓகே, ஆப்ஷன் டி. வேற எல்லாருமே டி தானா? வேற யாருக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லையா?
டி என்ற மாதிரி தான் ஞாபகம் வைக்கி. டி. ஓகே நிறைய பேரு ஜாப் பாக்ஸ்லயும் நிறைய டி தான் போடுறாங்க. ஓகே அஸ்மத் நிறைய பாத்திரலாமா ஆன்சரை? பூமியின் அச்சு 23.5 கோணத்தில் சாய்ந்துள்ளது. மாஷாஅல்லா, ஒரே கிளாஸ்ல இருந்தாலுமே இவ்வளவு ஞாபக சக்தி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி எல்லாம் போய் பாத்தீங்களா சேனல்ல? பூமியின் இந்த சாய்வு என்ன விளைவை ஏற்படுத்துகின்றது? நம்ம சாஞ்சிருக்குன்னு லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். பூமியோட இந்த சாய்வு என்ன விளைவை ஏற்படுத்துது? ஆப்ஷன் ஏ சூறாவளி ஏற்படுத்துது, ஆப்ஷன் பி கடும் மழையை ஏற்படுத்துது, ஆப்ஷன் சி பருவங்களை ஏற்படுத்துது, ஆப்ஷன் டி தொடர் பனிமூட்டத்தை ஏற்படுத்துது. ஆப்ஷன் சி பருவம். நாலு பருவம் வருமான்னு சொன்னீங்க. So, இந்த பூமியோட இந்த சாய்வு வந்து பருவ காலங்கள் ஏற்படுத்தும். அப்படியா? அப்ப சீதானா? எல்லாருமே சீதானா? வேற ஓகே பாத்துருவோமா? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சோ பூமியோட இந்த சாய்வு பருவங்களை ஏற்படுத்தும். அல்ஹம்துலில்லாஹ். வினாடி வினா நிறைவு பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில எல்லாரும் அழகா ஆன்சர் பண்ணீங்க, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம ஒரு குவிக் ரிவிஷன் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் கொடுத்தோம், அது ஏன் அப்படிங்கறதுக்கும் அதே மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம பாக்குற வசனம். நான் முதல் கேட்ட கொஸ்டின் அப்படிதானே வந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. சூரத்துல் ஆல இம்ரான்ல 190வது வசனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. இப்ப அந்த சான்றுகளை பத்தி நம்ம பார்த்தோம். அதுல வானம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வானம்னா என்ன? அது வந்து ஒரு நீல நிறத்துல இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம அது வாயு நிலையில இருக்கக்கூடியது. அதுல பல விதமான வாயுக்கள் இருக்குது. மெயினா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் மற்றும் நீராவி இதெல்லாம் சேர்ந்ததுதான் வளிமண்டலம், வானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது வானம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படிங்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே கரெக்டா சொன்னீங்க. ரேலி சிதறல். அந்த ரேலி சிதறல் தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தது. இந்த அலைநீளங்கள் வந்து நீல அலைநீளம் வந்து குறுகிய அலைநீளங்களை கொண்டது. அப்படிதானே? அதே நீங்க ரெட்ல பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குது. அதுதான் நம்ம வந்து நீல நிறமா இருக்கிறதுக்கு காரணம். நீல அலைநீளம் வந்து குறுகிய அலைநீளங்களை கொண்டனால நம்மளுக்கு அதிகமா அது தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண்களுக்கு அதிகமா நீல நிறத்தை உணரக்கூடிய தன்மை இருக்குதுங்கிறனாலையும் நம்மளால அதிகமா ப்ளூ கலர் பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் சூரியன் உதயத்திலையும் சூரிய அஸ்தமன நேரங்கள்லயுமே அந்த நீல அலைநீளங்கள் கொண்ட சூரியன் வந்து சாஞ்சு இருக்கிறனால அந்த நீல அலைநீளங்கள் கொண்டதுதான் அதிகமா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வானத்தினுடைய அடுக்குகள் பத்தி பார்த்தோம். முதல் அடுக்கு ட்ரோபோஸ்பியர், ரெண்டாவது அடுக்கு அடுக்கு மண்டலம், இங்கதான் அந்த ஓசோன் லேயர் இருக்குது. மூணாவது அடுக்கு மீசோஸ்பியர், நாலாவது அடுக்கு தெர்மோஸ்பியர், அஞ்சாவது அடுக்கு வெளிக்கோளம். அப்புறம் வானத்தை பத்தி நம்ம பெற படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல வந்து நம்ம என்ன சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி நம்ம கத்துக்கிட்டோம். அல்லாஹ் வந்து பலவற்றை படுத்தி வச்சிருக்கான். அதுல அவனுடைய படைப்புகள்ல ஒரு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்த்தது மூலமா அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், நுணுக்கமானவன் அப்படிங்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி புரிஞ்சது மூலமா நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ்விட்ட நம்ம துவா செய்யும் போது நம்ம உள்ளத்துல நம்ம சக்தி வாய்ந்தவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். நம்மளோட தேவைகளை நிறைவேற்ற எல்லா சக்தியும் பெற்றவன் அவன் தான் அப்படிங்கிற அந்த உறுதியோட பிரார்த்திக்கிறதுக்கு இந்த சிந்தனை நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாம் பெற்ற இந்த அறிவு அல்லாவின் படைப்பை உணர்ந்து அவனை உள்ளுணர்வோடு துதிக்க நம்மளுக்கு உதவுச்சு. அவனை புகழ்றதுக்கு வானத்தின் அதிபதியே உன்னுடைய படைப்பு மிகவும் மகத்தானது அப்படின்னு உணர்ந்து சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நம்மளால சொல்ல முடிஞ்சுச்சு. அது இல்லாம நம்ம வானத்தை பார்க்கும் போதெல்லாம் படைப்பாளன் ஒருத்தவன் இருக்கான், அவன் நம்ம மீது
அக்கறை கொண்டு இருக்கான். நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன், நம்மளுக்கு தேவையான நீராவி, புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஓசோன் லேயர், அது மாதிரி சூரியனோட வெப்பம் தாக்காமல் இருக்க பல அடுக்குகள்னு இப்படி நம்ம மேல அக்கறை கொண்டவனா இருக்கான். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்ம மீது அக்கறை கொண்ட நுண்ணறிவாளனுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். அல்லாவை நம்ம புகழ்ந்து பயந்து நம்பிக்கை கொண்டு கீழ்ப்படிந்து நடப்பதை தொடர்ந்து நம்மளுக்கு வானம் நினைவூட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது வானத்தை பத்தி நம்ம பார்த்த விஷயங்கள். இந்த வானத்தை பத்தி பார்த்ததுல யாருக்கும் வேற எந்த சிந்தனைகளும் வந்தா எனி டைம் ஷேர் பண்ணுங்க. இப்ப நான் தொடர்ந்து மூவ் பண்றேன். மேகம் என்றால் என்னன்னு மேகத்தை பத்தி பார்த்தோம். மேகங்கிறது சிறிய நீர்த்துளிகள் அல்லது சிறிய பனிக்கட்டிகளால் ஆனது. அது எப்படி உருவாகுதுங்கிறதையும் பார்த்தோம். சூரியன் வந்து ஆறுகள், ஏறுகள், கடல்கள் இருக்க தண்ணியை சூடாக்கி அது நீராவியா மாறி அதுக்கப்புறம் அந்த நீராவி மேல செல்ல செல்ல திரும்பவும் சிறு துளிகளா மாறி ஒரு மேகத்தை உருவாக்குது. அப்புறம் மேகம் ஏன் வெண்மையா இருக்குன்னு பார்த்தோம். அதுலதான் சூரிய ஒளியை பத்தி பார்த்தோம். சூரிய ஒளி வெண்மைங்கிறனால மேகமும் அது மேகத்துல வந்து அந்த சிதறல்கள் சமமா வந்து எல்லா பக்கமும் போகும்போது மேகம் வந்து நம்மளுக்கு வெண்மையா காட்சி தருது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் மேகத்துல வந்து மொத்தம் 10 வகைகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா மேகம் வந்து நம்ம 3 நிலைகள்லையுமே பார்க்கலாம். தாழ்வான மேகம், நடுத்தர மேகம், உயர் மேகம். இப்படி வளிமண்டலத்துல அனைத்து பகுதிகள்லையுமே வந்து மேகங்கள் இருக்கும். இந்த பிக்சர் எல்லாருக்கும் கண்டிப்பா நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது குறைந்த வளிமண்டலம். இந்த குறைந்த வளிமண்டலத்துல இருக்க மேகங்கள், அதுக்கப்புறம் நடு வளிமண்டலம் அதுல இருக்க மேகங்கள், உயர் வளிமண்டலம் அதுல இருக்க மேகங்கள். இது குறைந்த வளிமண்டலத்துல இருக்கிறது ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னா பிளாங்கெட் மாதிரி இருக்கிறது, குமுலஸ் அப்படின்னா குவியல் போல இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து சிரஸ். சிரஸ்னா முடி போன்ற மேகம், அப்படிதானே? இந்த 3ஐயும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நிம்போஸ். நிம்போஸ்னா என்ன? மலை மேகம். மலை மேகம். அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப இந்த ஸ்ட்ராட்டஸ் வந்து நீங்க நடு வளிமண்டலத்துல பாத்தீங்கன்னா அத ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்டோனா நடுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஸ் மேகத்தையே நடுவானத்துல பாத்தீங்கன்னா அது ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். குமுலஸையே நடுவானத்துல பார்த்தா அது ஆல்டோ குமுலஸ். இதே ஸ்ட்ராட்டஸ் உயர் வானத்துல இருந்துச்சுன்னா அது சிரோஸ்ட்ராட்டஸ். சிரசுங்கிற அந்த மேகத்தோட சேர்ந்திருக்கும். அப்ப சிரோஸ்ட்ராட்டஸ் ஆகும். இதே குமுலஸ் மேகம் உயர் வானத்துல இருக்கும் போது சிரசோட சேர்ந்து சிரோ குமுலஸ் ஆகும். ஓகேவா? சோ ரொம்ப காமனா இருக்கிறது வந்து 3 மேகம் தான். ஸ்ட்ராட்டஸ், சிரஸ், குமுலஸ். அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோட பேர் இருக்குது. இதுல லாஸ்ட் 2 இருக்கிறது வந்து நிம்போஸ்ட்ராட்டஸ். நிம்போஸ்னா மலை மேகம். அந்த ஸ்ட்ராட்டஸ் வந்து மலை மேகத்தோட சேரும் போது நிம்போஸ்ட்ராட்டஸ் ஆகும். குமுலஸ் வந்து மலை மேகத்தோட சேரும் போது குமுலோ நிம்பஸ் ஆகும் மாறுது. ஓகே, இந்த 10 வகையான மேகங்களை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்ட்ராட்டஸும் குமுலஸும் சேரும் போது ஸ்ட்ராட்டோ குமுலஸ் அப்படிங்கிறத உருவாக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நம்ம மேகங்களை பத்தி படிப்பினைகள் பார்த்தோம். நீரை வந்து அல்லாஹ் பல நிலையில படைச்சிருக்கான். திடமா படைச்சிருக்கான், திரவமா படைச்சிருக்கான், வாயுவா படைச்சிருக்கான். இந்த நீர் தான் நம்ம தலைக்கு மேல மேகமா மிதக்குது அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அல்லாஹ்வின் ஆற்றல் சாத்தியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. நம் வாழ்விலும் சாத்தியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்களை நடத்த வல்லமை பெற்றவன் அல்லாஹ் ஒருவனே என்பதற்கு மேகம் ஒரு சாட்சியாக உள்ளது. எனவே அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பூமியை பத்தி. இதுதான் வந்து ஒரு ரிவிஷனுக்காக கொஞ்சம் நான் ஸ்லோவா சொல்றேன். பூமி வந்து நமது சொந்த கிரகம். சூரியனிலிருந்து 3வது கிரகம். ஸோ சூரியன்ல இருந்து நிறைய கிரகங்கள் சுத்தி வருது தானே. சூரியன்ல இருந்து பார்த்தா நம்ம 3வது கிரகமா இருக்கும் நம்ம வாழ்ற இந்த பூமி. ஆனா 5வது பெரிய கிரகம். அது மட்டும் இல்லாம பூமியில மட்டும்தான் உயிர்கள் வாழ முடியும். ஏன்னா பூமியில அதோடைய வெப்பநிலை, அதோடைய ரசாயன கலவைகள் அதெல்லாம் வந்து உயிர்கள் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. குறிப்பா நமது கிரகத்துல வந்து பெரும் பகுதி நீரால சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் பூமியோட தனித்துவமான ஒரு தன்மை. பூமியோட அந்த வெப்பநிலை நீர் வறண்டு போயிடாம நம்மளுக்கு நீரை வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல அல்லாஹ் வச்சிருக்கிறதுனாலதான் நம்மளால இந்த பூமியில வாழ முடியுது.
பூமியில என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுலதான் நீர்நிலைகள் மொத்தம் 70.8% இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து நீர் தான் இருக்குது பூமியில. அதுக்கப்புறம் நிலப்பரப்பு, அதுல நம்மளுக்கு வாழ தேவையான கட்டிடங்கள், அலுவலகங்கள், விவசாயம் எல்லாம் பண்றோம். அது இல்லாம மரங்கள், தாவரங்கள், செடி கொடிகள், காடுகள், காற்று, ஆகாயம், மலைகள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே இருக்குது. இப்ப பூமியோட அடுக்குகள் இதுதான் நம்ம பார்த்தது. இந்த அடுக்கு இதுல நம்ம வந்து பூமியை வெட்டி இப்படி உள்ள பார்த்தோம்னா அதுல மொத்தம் 4 அடுக்குகள் இருக்கும். அந்த 4 அடுக்குல உள்ளுக்குள்ள இருக்க அடுக்கு பேரு உள்மைய பகுதி. வெளியில இருக்க அடுக்கு அதுக்கு வெளியில இருக்கிறது அடுக்கு பேரு வெளிமைய பகுதி. அதுக்கும் வெளியே இருக்க அடுக்கு பேரு மேலங்கி. இந்த மேலங்கி தான் இருக்கிறதுலயே ரொம்ப அடர்த்தியான பகுதி, ரொம்ப திக்கான பகுதி. அதுக்கு அடுத்தது மேலோடு. இந்த மேலோட்டுல தான் நம்ம வாழ்றோம். அந்த மேலோட்டுல தான் கடல் மட்டமோ நீல மட்டமோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் பூமியோட அந்த உள்மைய அந்த கோர் அப்படின்னா அந்த மையப்பகுதியில மொத்தம் 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு உள்மைய பகுதி, இன்னொன்னு வெளிமைய பகுதி. இந்த இடத்துல இருக்குல்ல இது அந்த உள்மைய பகுதி வந்து திட நிலையில இருக்கும். அங்க வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரா இருந்தாலும் அது வந்து திடநிலையில இருக்கும். ஏன்னா ப்ரெஷர்னால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது இருக்கிறது வந்து வெளிமைய பகுதி. இது வந்து திரவ நிலையில இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டர் வந்து அது மெல்ட் ஆக்கி அது திரவ நிலையில இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெளிமைய பகுதியில தான் காந்த புலம் இருக்குது. அந்த காந்த புலம் வந்து விண்வெளியிலிருந்து வரக்கூடிய நம்மளுக்கு நம்மளை தாக்கக்கூடிய அந்த விண்வெளியிலிருந்து வரக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸை இந்த காந்த மண்டலம் தான் இதுல இருந்து அந்த வெளி மைய பகுதியில் இருக்க அந்த காந்த மண்டலம் தான் நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது மேலங்கி. இந்த மேலங்கி தான் வந்து ரொம்ப பெரிய பகுதின்னு சொன்னேன். இதை வந்து கீழ் மேலங்கி, மேல் மேலங்கி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 இருக்குது அந்த மேலங்கியில. லித்தோஸ்பியர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க. லித்தோஸ்பியருங்கிறது மேலோடும் மற்றும் மேல் மேண்டலும் சேர்ந்தது. ஆஸ்தனோஸ்பியருங்கிறது அந்த லித்தோஸ்பியருக்கு அடியில இருக்க ஒரு மென்மையான பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு அடுக்கு. இது வந்து அது ஆஸ்தனோஸ்பியரும் கீழ் மேண்டல் அப்படின்ட்டு பிரிக்கப்பட்டிருக்குது இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேலோடு. இந்த மேலோட்டுல தான் இதுதான் நம்ம வாழ்ற பகுதி. இந்த பகுதியில தான் நம்ம வாழ்றோம். இதுல வந்து கடல் மேலோடு, கண்ட மேலோடுன்னு இருக்குது. கடல் மேலோடு வந்து மெல்லியதாவும் அடர்த்தியானதாகவும் இருக்கும். கண்ட மேலோடு வந்து தடிமனாவும் குறைந்த அடர்த்தியாகவும் இருக்கும். ரெண்டுமே டிஃபரண்ட் மெட்டீரியலால ஆனது இப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இந்த பிக்சர் பார்த்தோம். இதுல வந்து இந்த அடியில இருக்கிற இது வந்து உள்மைய பகுதி. அப்படியே மேல போக 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 ஒவ்வொரு பகுதியா இருக்கும். உள்மைய பகுதியில வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அளவுக்குன்னா 5500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். நம்மளுடைய நம்மளுக்கு வந்து வாழ்றதுக்கு தகுந்த நம்மளோட உடம்புல என்ன டெம்பரேச்சர் இருக்கணும் இருந்தா அது ஓகே? யாருக்கும் தெரியுமா? 98. ஓ, நீங்க ஃபெரன்ஹைட்ல சொல்றீங்களோ? செல்சியஸ்ல 37. 37. 36, 37, 38. 38 போக கூடாது. 36, 37 ஓகே. ஓகே, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சோ 36ல இருந்து நம்மளுக்கு 38 வரைக்கும் இருக்கலாம். அது ஓகே. 38 லைட்டான ஒரு வெதுவெதுப்பா நம்மளுக்கு இருக்கும் உடம்பு. அப்படியே மேல போச்சுன்னா ரொம்ப சூடா, 40 போச்சுன்னா பயங்கர சூடா இருக்கும்னு சொல்லுவோம், கொதிக்கும். ஆனா பூமியில உள்ளுக்குள்ள இருக்கிறதோடைய வெப்பநிலை 5500 டிகிரி செல்சியஸ். சுபஹானல்லாஹ். இப்ப எவ்வளவு அது வெப்பநிலையா இருக்கும். அதுக்கப்புறம் வெளிப்புறத்துக்கு ஒரு வந்து அதை விட கொஞ்சம் வெப்பநிலை கம்மி. ஆனா அது வந்து 4030 டிகிரில இருந்து 5730 டிகிரி வரைக்கும் வெப்பநிலையா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதா அந்த மேலங்கி. மேலங்கி எவ்வளவு திக்கான ஒரு லேயர் இது. அதோடைய வெப்பநிலையும் இங்கே உள்ள வெளிப்புற கோருக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து 4000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையோடையும், மேல போக போக அதோடைய வெப்பநிலை குறைஞ்சு 1600ஆவும் 932 டிகிரி செல்சியஸாவும் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது தான் நம்ம வாழ்ற மேலோடு. இவ்வளவு வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்தும் கூட இதெல்லாம் வெப்பம்னு சொல்லிட்டு அலையிறோம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நம்மளால உணர முடியாட்டியும் பூமி சுத்திட்டே இருக்குது. ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு பூமி
18.5 மைல் சுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுற்றுல நமது கிரகம் சூரியனிலிருந்து சராசரி 93 மில்லியன் மைல்கள் தொலைவில் உள்ளது. இது லைட் ஒளி கடக்கிறதுக்கு 8 நிமிடங்கள் ஆகும். அப்புறம் இரவு பகல் பத்தி பார்த்தோம். இது வந்து பூமி ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் அதன் அச்சுல சுழன்று கிரகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் சூரியனை எதிர்கொண்டு மேற்பரப்பில் வசிப்பவர்களுக்கு பகலையும் இரவையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த சூரியன் எந்த பகுதியில படுதோ அவங்களுக்கு பகல், அந்த படாத பகுதிக்கு அது இரவா இருக்குது. இது ஒவ்வொரு 24 மணி நேரமும் நடந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்துல சூரியனை முழுசா அது அந்த பூமி சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இரவு பகல் ஏன் அவசியம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளுக்கு தூங்கினாதான் நம்மளுடைய ஹார்மோன் லெவல்ஸ் தான் நார்மலா இருக்கும். நம்மளால ரிலாக்ஸா இருக்க முடியும். நம்மளுடைய பகல் இரவு வரும்போது தான் உணவு சங்கிலிகள் எல்லாம் அதுக்குரிய விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பூமியோட அந்த சாய்வை பத்தி பார்த்தோம். பூமியோட சாய்வு 23.5 டிகிரி கோணத்துல சாஞ்சிருக்குது. இப்படி சாஞ்சிருக்கிறது மூலமா தான் நம்மளுக்கு பருவங்கள் வருது. சூரியனுக்கு அருகில எந்த அரைக்கோளம் சாஞ்சிருக்கோ அதுக்கு வந்து கோடை காலமா இருக்கும், அதாவது சம்மரா இருக்கும். அதே நேரத்துல சூரியனுக்கு தொலைவுல இருக்க அந்த அரைக்கோளத்துக்கு குளிர்காலமா இருக்கும். வசந்த காலத்தும் இலையுதிர் காலம் ரெண்டுக்குமே வந்து ஒவ்வொரு அலைக்கோளும் ஒரே மாதிரியான ஒளியை சூரியன் திறந்து பெறும். இது இல்லாம இந்த ஒரு இமேஜை பார்த்தோம். பூமி தன்னைத்தானே சுற்றி வருது. தன்னைத்தானே சுற்றி வரும்போது இரவு பகல் வருது. அது இல்லாம அது சூரியனை சுற்றி வரும்போது அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல குளிர்காலம், அப்புறம் வசந்த காலம், அதுக்கப்புறம் கோடை காலம், அதுக்கப்புறம் இலையுதிர் காலம், இப்படின்னு 4 பருவங்கள் இருக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் பூமியில இருந்து நம்ம பெற்றுக்கொள்ற படிப்பினை என்ன அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ பூமியில ஆமா. இருந்து நம்ம பெற படிப்பினை என்ன அப்படின்னா வந்து பூமி அனுதினமும் நம்மளை சுற்றி கொண்டே உள்ளது. இந்த பூமியில் தான் நம்ம வாழ்றோம். எனினும் அதை வந்து நம்மளால உணர முடியல. வசதியா வாழ்ந்துட்டு வரோம். இதே போல அல்லாஹ் நம்ம வாழ்க்கையிலையும் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டுள்ளான். அதை நாம் உணராமல் இருப்பதால் தானோ உலக சுகபோக வாழ்வில் மதிமயங்கி அவனுடைய நினைவிலிருந்து திருப்பப்பட்டு அவனுக்கு போதுமான அளவு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படின்ட்டு பூமியை பத்தி பார்க்க போறதுக்கான ஒரு படிப்பினையா பார்த்தோம். அதுக்கப்புறம் இரவு பகல் அதுக்குரிய படிப்பினையா ஒவ்வொரு 24 மணி நேரமும் இரவு பகல் மாறி மாறி வருவதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் படைப்பாற்றலையும் அவனது வல்லமையும் உணர்ந்து அவனை துதி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் அவனுடைய திருமறையில் உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுவீராக என்று கொடுப்பிருக்கிறானோ. சுப்ஹான் அல்லாஹ். ஸோ இது மூலமா நம்ம இரவு பகல் மாறி மாறி வர்ற போதெல்லாம் அல்லாஹ்வை காலையிலையும் மாலையிலையும் திக்ர் செய்யணும், அந்த அதுக்கார்கள் எல்லாம் ஓதணுங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு நினைவூட்டுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குங்கிறத பத்தி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்ம முடிப்போம். ஓகே, அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இவ்வளவு விஷயத்த பாத்துருக்கோம். பாத்தீங்களா, நமக்கு கண்ணு முன்னாடி இந்த பூமி சுத்தி வருது, வானங்கள்ல இருந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. பூமியில நல்ல அழகான முறையில சுகங்களை அனுபவிக்கிறோம். ஆனாலும் உணர்வுகளை மறந்து வாழக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்கன்னு அல்லாஹ்வே குரான்ல அவனுடைய வேதத்துல சொல்லி காட்டுறான். உணர்வு பெறக்கூடிய மக்கள், நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாம அப்படி இல்லாம நன்றியுள்ள மக்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை துதி செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய கல்வையும் உன்னை போற்றி புகழும் நாவையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஞானத்துக்கள் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் போது உனக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களா ஆக்கி வைப்பாயாக. காலை மாலை திக்ர்களை அழகான முறையில் யா அல்லாஹ் செய்யக்கூடியவர்களாக, உன்னுடைய அன்பையும் அருளையும் யா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.